சரணாகதி அப்படின்னா என்னன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு ஆறு, ஒரு பாலம், இக்கரைக்கு அக்கறை. பாலத்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஓடுது. ஒரு அம்மா குழந்தையோட அக்கறைக்கு போகிறாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே தண்ணி ஓடுறதுனால அவங்க சொல்கிறாங்க குழந்தைகிட்ட, குழந்தை கையை பிடிச்சிக்கிறேன், பத்திரமா வா. குழந்தை சொல்லுது, அம்மாம்மா நான் அவன் கையை பிடிச்சிக்கிறேம்மா, நீ என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்னு. இல்லைம்மா நான் அவன் கையை பிடிச்சிக்கிறேன், கூட வா அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான். இங்கே தான் சரணாகதி தத்துவம் அடங்கிடுச்சு. குழந்தை ஒருவேளை அம்மா கையை பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த புளியை விட்டுட்டா கீழே விழுந்து வாய்ப்பு இருக்கு. அம்மா குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டா குழந்தை என்ன நடந்தாலும் கீழே விடாது, அம்மா தூக்கிடுவோம். இப்போ கடவுள் வந்து அம்மா, நாம வந்து குழந்தை. நாம கடவுளை பிடிச்சிக்கிறது எல்லாரும் சரணாகதின்னு சொல்றாங்க. கடவுள் நம்மளை பிடிக்கணும், அதுதான் சரணாகதி நான் சொல்றேன். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம சரணாகதினா எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோமே. எஸ், எப்போ கடவுள் நம்மளை பிடிக்கும்? எப்போ நாம வந்து கடவுளுடைய குழந்தைன்னு அங்கீகாரம் கொடுப்பாரு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கடவுள் போல தன்மை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கடவுள் என் மகன் சொல்லி கைப்பிடிப்பார். கடவுள் தன்மை என்ன? அன்பு. அன்பு எல்லா மரம், செடி, கொடி, தாவரம் எல்லாம் அன்பு தான். நீங்களும் எல்லார்கிட்டையும் அன்பை காட்ட ஆரம்பிச்சா கடவுளை நீங்க கையை பிடிக்க வேண்டியதில்லை, கடவுள் உங்க கையை பிடிப்பாரு. ஒரு ஆபத்து வராது, காப்பாற்றிக்கலாம். இதுதான் என் பார்வையில சரணாகதி நான் சொல்றேன். அன்பு செய்யணும், எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்யணும், ஜீவகாரணையை காட்டணும். அப்ப கடவுள் பார்ப்பார், இந்த பையன் நம்மள மாதிரியே எல்லாம் பிரியமா இருக்கிறான், எல்லாரையும் காப்பாற்று. அவனால முடிஞ்ச அளவு உன்னுடைய வீடு, உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தன் நீ வாழும் பகுதி, அதுக்கு அன்பு காட்டினாலே ஒரு குட்டி அன்பு. அது கடவுள் பிரபஞ்ச பேராற்றல் அன்பு. அது ஒரு துளி உங்ககிட்ட இருந்தா போதும், உன்னை தன் பிள்ளைன்னு அங்கீகாரம் பண்ணி ஏற்றுக்குவாரு, உன் கையை பிடிப்பாரு, உனக்கு பிரச்சனை இல்லை. நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது, பாட்டு பாடுறது, கடவுளை விடாம நாம சொல்றது, அதை சரணாகதின்னு சொல்றாங்க. அது குழந்தை கடவுள் கையை பிடிச்சின்னு போற மாதிரி. ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் வெறுத்துவீங்க. ஆனால் கடவுள் பிரியப்படும்படி நீங்க இந்த சமுதாயத்தை நேசிக்க ஆரம்பிச்சு, ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை உங்களுக்குள்ள வந்துடுச்சு, எல்லா ஜீவர்களுக்கும் அன்பு காட்டுறீங்க, உங்களால் முடிந்ததை செய்யுங்க அப்படின்னா கடவுள் திரும்பி பார்ப்பார். யாரும் ஓ என் குழந்தை என்ன மாதிரியே இருக்கான், என்ன மாதிரியே இருக்கான், அதனால என் குழந்தை அப்படின்னு உன் கையை பிடிச்சி கூட்டு போவாரு. உனக்கு ஒன்றும் வராது. நீ அவரை மாதிரி நடந்தா தானே அவருக்கு புரியும், ஓ நம்மள மாதிரி இருக்கான். ஓரளவுக்கு ஒரு அன்பு கருணை, யாரே எண்ணிலும் இறங்குகின்றாருக்கு சீரே அளிக்கும் சிவமே சிவம். அதனாலதான் சொல்றேன், நேயத்தை நின்று நிமிர்ந்தது. மனித நேயத்தில் தான் கடவுள் பிறந்தார். நீ மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள், கடவுள் உன் கையை பிடித்து காப்பாற்ற வருவான். அதுதான் நான் சரணாகதின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன? மக்களுக்கு உன்னை சுத்திக்கிறார், உன் தாய் தகப்பன் தங்கை மகள் மருமகள் மகன்கள் பேரன் கொள்ளு பேரன், அதுக்கப்புறம் அந்த தெருவு, இப்படி நீ சார்ந்துகிற அந்த குட்டி உலகத்தை அன்பா பாரு. பிரபஞ்ச பேராற்றல் பெரிய அன்பு அது. அது உன்னை அடையாளம் தான். அதான் சாத்தியம் சொல்றாங்க, நான் பெத்த குழந்தையாகும். கடவுளுக்கும் உண்டு, எல்லாம் சர்வமும் அறிந்தவர் என்று சொல்லாது. இது உலக வாழ்க்கையில வரும்போது இப்படிதான் இந்த கதை. கடமை அகன்றே கர்மம் செய்வார், இடமுறை மாயை திறவும் மாட்டார். உன் கடமைக்கு நீ முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா ஜீவராசிகளும் என் ஆன்மாவில் விளங்குது தெரிஞ்சுக்கணும், அன்பு செலுத்தணும். ஆட்டோமேட்டிக்கா God will knock the door. அது உடைச்சு உள்ள வந்து கையை பிடிச்சுப்பாரு. அப்படி செய்யற அந்த மாதிரி அவர் வந்து உன் கையை பிடிச்சி சோளை தட்டி என் மகனேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ நடந்துக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி. கடவுள் தன் தன்மையை உன்னில் கண்டு ஏற்றுக்கொண்டால் உனக்கு எந்த ஆபத்து விபத்தும் இல்லை. இப்ப சரணாகதினா என்னன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்?